வணக்கம் நண்பர்களே, நான் தான் அவங்க எதுவாக பேசுகிறேன். பன்னி ரிங் ஈவென்ட் வீடியோ போகிறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, தப்பாக நினச்சிக்காதீங்க, சாரி. இப்போ வாங்க ஈவெண்ட்டை ஸ்பின் பண்ணி வீடியோ போட்டுருந்தோம், ஓகேங்களா? இதில் வந்து ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன், இதில் என்ன பார்த்துக்கோங்க. அதில் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, ஏற்கனவே 47 டோக்கன் இருக்குது, 400 டைமண்டுக்கு 2 பண்ணி பண்ணிருந்துருக்கு, 500 டைமண்ட் வந்து பண்ணி மாட்டேன். எனக்கு அந்த ரெட் இல்லைனா வயலட் பண்ணி ஏதாவது ஒன்று இப்போ லக்கில் விழுந்துருச்சுன்னா அது அப்படியே போய்டுவேன். அப்படி இல்லைனா ரெட் கலர் எடுப்பேன், ஓகேங்களா? அதனால தான் நான் இதில் இந்த வீடியோ போட போகிறேன். இதில் எனக்கு எவ்வளோ டைமில் கிடைக்குது, இதுக்கு இந்த இதில் நீங்கள் ஸ்பின் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டுடுறேன். அதுக்கப்புறம் கூடிய சீக்கிரத்தில் லெஸ் இஸ் மோர் ஈவென்ட் நம்ம கேமுக்குள்ளே வரப்போகுது, ஓகேங்களா? அதுக்காகவும் அதுவும் வருது. நான் நீங்கள் வேணும்னா அது ட்ரை பண்ணி இன்னொரு 18 நாள், இன்னொரு 5-6 நாளில் வரும். வேணால் அதுக்கப்புறம் கூட நீங்கள் டாப் பண்ணி ஸ்பின் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ போயிட்டு எல்லாமே கோல்டு எல்லாத்தையும் ஸ்பின் பண்ணதுட்டு எல்லா பட்டனையும் கண்ணா பின்னான்னு அமுத்தி விட்டு போயிட்டு என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஒரு 5 ஸ்பின்னாக போட்டுருவோம், ஓகேங்களா? அதில் என்ன கொடுக்குறான்னா தூக்கி கொடுப்பான் 9 டோக்கன். சரி பரவாயில்லப்பா, 9 டோக்கன் கொடுத்துருக்கானே, இதே மாதிரி கொடுத்தா நம்ம இந்த பண்டில் அசால்ட்டாக எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு காரணத்தினால் திரும்பி ஒரு 50 போடுவேன். பார்த்தா நம்மளுக்கு அந்த பேகு கொடுத்துருவான். எனக்குலாம் சந்தோஷம் தாங்க, எனக்குலாம் கரெக்டாக மஜடா அப்படின்னு தான் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு அந்த பேக் கிடச்சதுனால, லூட் பாக்ஸ் கிடச்சதுனால அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. பரவாயில்லப்பா, 2 ஸ்பின்னே கொடுத்துட்டான், அப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்பின்னாக போட்டால் ஏதாவது ஒன்று வெயிட்டாக கொடுத்துருவான் அப்படின்னு நினச்சி நான் திரும்பி ஒரு 40 ஸ்பின் பண்ணுவேன். போட்டால் 6 டோக்கன் கொடுப்போம். எப்படி 6 டோக்கன் தான் கொடுப்பேன், இதுக்கு மேலே கொடுக்க மாட்டேன்னு கொடுப்பான். அது அப்படியே மனசு வெறுத்து போய் உக்காந்துக்கிறேன். இதில் வேறு இவனுக்கு நான் கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கும்போது ரெக்வஸ்ட்டாக கொடுத்து சாவடிட்டானுங்க. என்ன பண்ணுறது, கொஞ்சம் யூடியூபர் ஆனாலே அப்படி தான் திருப்பி என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்பின் 2 9 டைமண்ட் இருக்கிறதுனால போட்டுவேன். 2 இதுலேயும் வெறும் ஒரு டோக்கன் தான் கொடுப்பேன். ஒரு 3 டோக்கன் 2 டோக்கன் 2 டோக்கன் இந்த 10 டோக்கன்லாம் கொடுத்து என்னடா கண்ணிலே காமி மாட்டேங்கடா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு திரும்பி ஒரு 5 ஸ்பின் போடுவேன். 5மே ஒரு டோக்கனுங்க, மனசாட்சி இல்லைங்க சத்தியமாக. 5 எப்பறம் ஒரு டோக்கன் கொடுக்குறீங்க, அசிங்கமாக இல்லையாடா? ஏன்டாடி பண்ணுறீங்க? வெறும் 5 டோக்கனுங்க, செத்து வெறுத்துட்டேங்க. திரும்பி ஒரு 5 ஸ்பின், திரும்பி 5 டோக்கன் தான். இன்னொருக்கெல்லாம் ஒரு மாதிரி கோவத்தின் உச்சா கட்டத்துக்கு போயிட்டேன். இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகுது, சரி வேறு ஏதாவது ரிங்கி வேண்டிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போனேன். அப்போ என்ன இருந்துச்சு, ஃபஸ்ட்டு இந்த கோல்ட் ராயில் ஒரு 10 ஸ்பின்னு போட்டுவோம், அப்போ தான் நம்மளுக்கு லக்கு வரும் அப்படின்றதுக்காக அந்த எடுத்துகிட்டு சரி வேறு ஏதாவது ராயர் இருக்கான்னு பார்ப்பேன். அப்போ தான் பார்த்தா நம்மளுக்கு ஞாபகம் வந்துச்சு, ஆனிவர்சரி ரிங்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் தேடுவேன். எங்கன்னு பார்த்தா கிடச்சிச்சு. சூப்பர், இதில் ஒரு 2 ஸ்பின்னு போட்டால் 40 டைமண்ட் தான் ஆகும், 3 நாள் டோக்கன்லாம் கொடுத்துருவாங்க அப்படின்னு நினச்சி ஸ்பின்னாக போடுவேன். இதுலேயும் 6 டோக்கன் தான் கொடுப்பாங்க. கொஞ்சம் அதிகமாக தான் கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஒரு ஸ்பின்னாக போடுவேன். திரும்பி போனதே ஒரு எவ்வளோ கொடுத்துருவாங்க, திரும்பி ஒரு 5 தான் கொடுப்பாங்க. அந்நியத்துக்கு வெறுத்துட்டேங்க. ஈவன் இந்த 5க்கு மேலே ஒன்று கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. சரி ஓகேன்னு சரி இருக்கிற டைமண்ட் ஃபுல்லாக இதில் செலவு பண்ணலான்னு பார்த்தா கடைசியில் தான் வந்தார் விநாயகன் மாதிரி. கடைசியில் ஸ்பின் மட்டும் 11 டோக்கன் கொடுத்துரும். அப்பா அடான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே சந்தோஷம், இதெல்லாம் சொல்லவே முடியாது. அப்படி வேற அளவு சந்தோஷத்தில் இருப்பேன். அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு ஆனிவர்சரி திரும்பி ஒரு 9 டைமண்ட் ஸ்பின் போடலான்னு பார்த்தா அந்த அக்கா பண்டில் கொடுத்துருவாங்க. சூப்பராக அடிச்சதுலாம் லக்குன்னு சொல்லிட்டு பரவாயில்ல 400 டைமண்ட் இந்த பண்டில் ஒருத்துன்னு சொல்லிட்டு சூப்பராக அந்த அக்கா பண்டில் எடுத்துருவேன்னா. எடுத்துகிட்டு சரி ஓகே திரும்பி போய் இது பண்ணுவோம், திரும்பி ஒரு 9 டைம் பண்ணுவோம், அந்த பையன் மட்டும் கிடச்சதுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு அல்பாசை நினச்சி திரும்பி ஒரு 9 டைமண்ட் ஸ்பின்னாக போடுவேன். என்ன கொடுக்குறாங்க நீங்களே பாருங்கள். எனக்குலாம் சரியான லக்கிங்க இந்த வாட்டி. இன்னொரு மணி இது கொடுத்துருவாங்க. சரி ஓகே ஒரு டக்குன்னு சரி போய் தொல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு 20 ஸ்பின்னாக போட்டோம். கடைசியாக இதில் எதுவுமே கொடுக்க மாட்டானுங்க. இதே மாதிரி உங்களுக்கு மேலும் ஏதாவது நான் சுற்றி போடணுன்னா அதுக்கு சப்ஸ்கிரைபர் காசு வேணும்னா அதுக்கு சப்ஸ்கிரைபர் வரணும். அதனால தயவு செஞ்சு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை ஏற்றி விட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா வீடியோவும் நான் ஸ்பின் பண்ணி போடுறேன், ஓகேங்களா? அதனால உங்களால் முடிந்த அளவுக்கு சப்ஸ்கிரைபர் செய்து விடவும்